Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம். 1 நாளாம் 17ஆம் அதிகாரம். தாவீது கர்த்தர் மேய்க்கிறதுக்காக அழைச்சாரு, தேவனுடைய ஜனங்களை மேய்க்கிறதுக்காக. ஆனா திடீர்னு அவனுக்குள்ள ஒரு ஆசை கிளம்பிச்சு பாருங்க. தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேணும் என்று. ஆலயத்தை கட்டுறதுன்றது நல்ல ஆசையா கெட்ட ஆசையா? நல்ல ஆசைதான். தேவனுடைய ஆலயத்தை நான் கட்ட வேண்டும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. நான் எவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கேன், நான் எப்படி இருக்கிறேன், ஓஹோன்னு இருக்கிறேன், நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், கொண்டாந்து கர்த்தர் இப்படி ஆக்கிட்டாரு என்ன. இந்த கர்த்தருக்கு ஒரு வீடு உண்டாக்க வேணாமா? நானே இப்படிப்பட்ட வீட்டுல இருக்கேன், நான் கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு வீட்டுல வாசம் பண்ணணும், ஆக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுவோன்னு ஒரு பெரிய வாஞ்ச பாருங்க அவனுக்கு. ஆனா ஆலயத்தை இவன் கட்ட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் இல்லை. இவன் மெய்ப்பனா இருந்து ஜனங்களை நடத்தி இவன் வேலையை முடிக்கணும், இவனுக்கு பின்னால வர வேண்டிய குமாரன் தான் ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை. இவன் அப்படி ஆசைப்பட்டவன அங்க ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் பாருங்க, நாத்தான் வேல்னு. அவன் என்ன பண்ணா, கட்டும் மேலதான் அபிஷேகம் இருக்குது, நீ பாட்டுக்கு என்ன செஞ்சாலும் அது வேலை செய்ய, கட்டு போ. இதனாலதான் எல்லாத்தையும் அப்படியே தீர்க்கதரிசி சொல்றதெல்லாம் ஆண் வாயை பொழுது கேட்டு அதன்படி செய்யக்கூடாது. இந்த தீர்க்கதரிசி தப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் தேவனுடைய சித்தத்தை பற்றிலாம் கவலைப்படுறது இல்ல. ராஜாக்கு முன்னால் நிக்கிற தீர்க்கதரிசி ராஜாக்கு என்ன நல்லா சொன்னா இனிக்குமோ அதை சொல்லிட்டு போயிட்டாரு. கட்டுறீங்களா ராஜா, அப்படியே வாசப்படுறீங்க, சரி கட்டுங்க கட்டுங்க, நீங்க உங்க மேலதான் அபிஷேகம் இருக்குது, செய்யறதெல்லாம் நல்லா வாய்க்குது, செய்யறதெல்லாம் நல்லா நடக்குது, கட்டுங்க, இதுவும் நடக்கும் போங்க அப்படின்னு போயிட்டான். கர்த்தர் சொல்றாரு பாருங்க 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அன்று ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். இதனால்தான் சொன்னோம் பாருங்க, எல்லா நல்ல காரியமும் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு நல்ல காரியம் நினைச்சிடக்கூடாது. எத்தனையோ நல்ல காரியம் இருக்குது. நான் ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு தேவன் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார், இன்னொருத்தன் இன்னொரு நல்ல காரியத்தை செய்யணும்னு தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நல்ல காரியம் தான் சொல்லி செய்யறதல்ல, தேவனுடைய சித்தமா இது என்று செய்வது அவசியம். ஆலயத்தை கட்ட வேண்டாம். 5, நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்துக்கும் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்துக்கும் போனேன். நான் சகல இஸ்ரவேலரோடும் உலாவி வந்த எந்த இடத்திலாகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேல் நியாயாதிபதியில் யாரோனை நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை சொன்னது உண்டோ? சொல்றாரு, நான் சொல்லாம நீ ஏன் கட்டுற? நான் யார்ட்டையே கேட்டிருக்கேன், எனக்கு நல்லா டீ கூடல கட்டி கொடுன்னு, ஒரு ஆலயம் கட்டி கொடுன்னு. நான் ஒரு நாளும் கேட்டது இல்லை. நான் இங்க இருக்கிறேன் அங்க இருக்கிறேன், ஒரு கூடாரமா மாறிட்டு இருக்கிறேன், இப்படி இருந்துட்டு இருக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஆள்கிட்டையும் நான் சொல்லல, ஒரு நியாயாதிபதியும் சொல்லல கட்ட சொல்லி. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனையில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகி இஸ்ரவேல் மீது அதிபதியாக இருக்கும்படி ஆடுகள் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, எத்தனை இடத்துல சொல்லுது பாருங்க, நீ போன இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து, கவனிங்க இப்போ எடுத்தவர் என்ன பண்ணார், போன இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி. இதைதான் அப்படியே ஏசாயா 45 வாசிக்கிறோம். கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார், நோக்கத்தின்படி அழைக்கிறார், அபிஷேகம் பண்ணுகிறார், அதனால போன இடம்லாம் அவங்க கூட இருக்கிறார், எல்லாத்தையும் நிர்மூலமாக்குறார், அவனுக்கு எதிராக வர்ற எல்லாரையும் நிர்மூலமாக்குகிறார், ஒண்ணுமில்லாமல் ஆக்குகிறார். பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு பெரிய மனுஷங்களுக்கு ஈக்குவலா ஒரு நாமத்தை, பூமியில் இருக்கிற பெரிய மனுஷர்களோட இவன் எண்ணப்படும்படி ஒரு பெரிய நேம் அவனுக்கு கொடுக்கிறார், புகழ்ச்சி அவனுக்கு தருகிறார். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமதும் முன்போல் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமல் இருக்கவும் அவர்களை நாட்டினேன், உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். உன் பிதாக்களிடத்தில் நீ போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு முன்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, இந்த தீர்க்கதரிசி சொல்றதெல்லாம் கேட்டு செய்யாதப்பா. தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, என்னையா சொல்லிட்டு வர, சும்மா கட்டுனா இப்ப பேசாம கட்டுன்னு. கர்த்தருடைய சித்தமா அது, என்னத்துக்காக இவனை தெரிந்து கொண்டேன், மெய்ப்பனா இருக்கும்படியா தெரிந்து கொண்டேன். கட்டுறதுக்கு இன்னொரு ஆள் வர்றான், அவன் கட்ட போறான், அவனுக்கு அதே ஒரு பெரிய வேலையா இருக்கும், அவன் அதை கட்டி முடிப்பான். நீ நான் சொன்ன வேலையை செய் என்று சொல்லுகிறார். மறுபடியும் வேத வசனத்தில் நாம் இதை தெளிவாய் பார்க்கலாம். கர்த்தருடைய சித்தத்தை செய்வதிலே தான் வெற்றி. தாவீது கர்த்தருடைய சித்தத்தை செய்தவனாக மிகுந்த கனத்தோடும் மரியாதையோடும் ஐஸ்வர்யத்தோடும் மரித்து போனான். அவனுடைய முடிவு பிரமாதமான ஒரு முடிவா இருந்தது. நாம் எப்படி ஆரம்பிச்சோங்கிறது முக்கியம் கிடையாது. நிறைய பேர் ஆரம்பத்தையே பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க, நாங்க அந்த ஜாதிங்க, இந்த குலங்க, இந்த கோத்தரங்க, நான் அந்த மூலையில இருந்து இப்படி வந்தங்க,
நான் ரொம்ப சிறியவங்க, நாங்க ஒண்ணு இல்லாதவங்க, அதெல்லாம் விட்டு ஒழிங்க. நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்றது இல்ல, நீங்க எப்படி முடிய போகுது. கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில செய்து நிறைவேற்றுவீர்கள் என்றால், உங்களுடைய முடிவும் ஒரு அமோகமான, அற்புதமான, கனத்திற்குரிய, ஆசீர்வாதமான ஒரு முடிவாக வாழ்க்கையின் முடிவு இருக்கும். வாழ்க்கையின் முடிவுக்கு நம்ம எல்லாம் ஒரு நாள்ல வரப்போகிறோம் பாருங்க. அன்றைக்கு தலை நிமிர்ந்தவர்களாய், தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தவர்களாய், நோக்கத்தை நிறைவேற்றினவர்களாய், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன் என்று தேவன் நம்மளை அழைக்கக்கூடிய ஒரு இடத்திலே நாம் இருப்போம். அதுதான் வாழ்க்கையில முக்கியம் ஒழிய நாம நினைச்சது செய்யறதல்ல. கர்த்தர் நமக்காக வைத்திருப்பதை நிறைவேற்றி முடிப்பது, அதுலதான் ஆசீர்வாதம், அதுலதான் செழிப்பு. செழிப்பெல்லாம் அதோட கோத்தாச்சு கொண்டு போய். சிலர் சொல்றாங்க, எங்க வீட்டுல வந்து கால் எடுத்து வச்சிட்டீங்கன்னா போதுங்க, ஆசீர்வாதமா இருக்கும். அது எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? என் காலில் இருக்க தூசி உங்க வீட்டுக்குள்ள வரும். எப்போ ஆசீர்வாதம் இருக்கும்னா, நீங்க ஒழுங்கா ஆலயத்துக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை இங்க கால் எடுத்து வச்சு உங்க மனமோன போக்கின்படி நடவாமல், கர்த்தருடைய சித்தத்தை மதித்து, தேவனுடைய வார்த்தையை விரும்பி வாஞ்சித்து அதை ஏற்றுக்கொண்டு, தேவனுடைய சித்தத்தை கனம் பண்ணி, தேவனுடைய நோக்கங்களை தெரிந்து கொள்வதில் அறிந்து கொண்டு, அழைப்பை பெரிதாக எண்ணி அதற்காக வாழும்போது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பமும் ஆசீர்வாதமும் உண்டாகும்.